ஆண்டவன் அருள் பெற்று மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும் அப்பா. அப்படி இருந்தாலும் இந்த சபையின் கண்ணாக வந்திருக்கூடிய பெண் பாவை சொன்னால் தெரியுமா? விளக்கமாக சொன்னால் தெரியும். நாக உலகத்தை அழக்கூடிய நாகக்கண்ணி புலிவி என்று தெரிவிப்பார்கள். நான் யாரை மாலையிட்டு இருக்கிறேன்? பாண்டவர் நடைபெறந்தவர் அர்ஜுன பெருமான், அவரைத்தான் மாலையிட்டு இருக்கிறேன். நீயுமா? ஆமா, நான் நீயுமான்னு கேட்கிறேன். அர்ஜுன பெருமான் என்னுடைய கணவர். அவர் கை பெருசா இருக்கிறீங்க நீங்க. செய்யறதா இருக்கு தப்புல விடு. அவருக்கு கை பெருசா யார் அவர் கை பெருசா? டேய் நாகம். நாகண்டா. ஆமா நாகம். நாங்கள் பாம்பு. பாம்பா? ஐயோ எட்டேரா பாய் கச்சி கிச்சி தலைக்கு போகுது. மாயமா என்ன குத்தாதமா? ஏய் பிபிஆர் குத்தி விட்டுரு. அவர் போய் சேர்ந்துட்டோம். மறுபடியும் நீ கச்சி தலைக்கு போறாத. அந்த ஆளுக்கு தெரியும் கதையை விடு. இருவர் சுக போகத்திலே ஒரே ஒரு பிள்ளை. அப்படி சொல்லு. எதுக்கு நம்ம சவி போட்டு போன மாதிரி ஆயிட்டான்னு பார்த்தா குழந்தை பிறந்துக்குதா? இது அப்புறம் ஆபரேஷன் பண்ணா சரிம்மா. அவனுடைய நவதயமோ அரவான். அரவப்பாளன். உன் குழந்தை அரவப்பாளன். என்னுடைய பிள்ளை அவரும் பாம்புதான். அவரு பாம்புதான். சரி இந்த மாதிரி இவ்வளவு கேளுங்கிறாங்கன்னா இவங்க புள்ளிய பார்க்கணும். அப்புறம் அவரு நாளைக்கு தான் வருவாரு. தெரியும் கதையை விடு. சரிம்மா. வேகமாக ஓடி வந்த காரணம் திரௌபதம்மா வரும்படி உத்தரவு. புறப்பட செட்டுக்கலாம். நீங்க உட்காந்துக்கிறீங்க. இருந்தாலும் கற்பகம் போன்ற அற்புதமான சபதத்திலே தோன்றிய மாது
சொன்னா தெரியும். யாரும் விளக்கம் சொன்னா தெரியும். சொன்னாலோ தெரியும். சொல்லவில்லை என்றா தெரியாது. மண்ட மோகில் இல்லாமதி எனக்கு தெரியாது. அந்த வென்றால் அழகு. அழகா? ஆமா. அப்படின்னு தெரியுமா? என்ன தெரியும்? நான் என் பேர் அழகுதான். அடடி என்ன அழகாதான் இருப்பா. நான் 1வது படிக்கும்போது 3 பட்டாச்சு நெத்தில போனா 3 பட்டி அடிப்பா. அப்படியே முருகர் மாதிரி இருப்பா. நான் என்று விளக்கம் சொன்னா தெரியும். இது என்ன நாடு தெரியுமா? இதுதான் துவாரகாபுரி. துவாரகாபுரி ஆளக்கூடியவர் பலராம சக்கரவர்த்தி. அவருடைய தம்பி பகவா கண்ணபெருமான். அவர் இருவருக்கும் பின்னே பிறந்தவர். என்னுடைய நாமதேயமோ இளங்கோடி சுபத்திரை. சுபத்திரை என்னை எப்படி அழைப்பார்கள்? எப்படி? சுபத்ரா தேவி என்று அழைப்பார்கள். சுபத்ரா தேவி. இப்போ ஆமா, அதுக்கு முன்ன சுபத்ரா, இப்ப சுபத்ரா தேவி. ஆமா. இந்த சபையிலே ஒரு சமயத்திலே நான் எத்தனை வருகிறேன். எப்படி? மேரோனிகர் தனம் கொள்ளுங்க நான் எப்போது வருகிறேன் என்றால் எப்படி? நான் மட்டும் தனிமையா வர வேண்டும்பா. அனிதமும் என்னுடைய சகிவார்கள் அன்பாக சார்ந்து இருவாள் சூழ்ந்திருப்பார்கள். சூழ்ந்து கொண்டேதான் வருவேன். அப்படி இருந்தாலும் இந்த சபையிலே வருவேன் என்றால் அப்படி ஒரு நேரத்தில் அப்படி இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தேன். இருந்தாலும் இப்பொழுது குறையில்லாமல் தான் இருக்கிறேன். ஆமா. எங்களுக்கு என்ன குறை வர போகிறது? ஆமா, ஆடியாபுரத்திலே குறைவா, நகநட்டில குறைவா, எந்த குறையுமே இருக்க முடியாதுப்பா. என்பது இல்லை, பாகமா தெரியும். எந்த குறையுமே இருக்க முடியாது. யாது நீ நாதியான நீங்க நோதல் அதனின் அதனின் என்பார்கள். சரிமா? என்ன சரிமா? இப்போ சொன்னீங்களே, நான் ஏதோ சொன்னேனாப்பா. எதனால் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானோ அதனால் ஒரு துன்பத்தை அடைகிறான். அன்பிற்கும் உண்டோர் அடைக்கும் தாய் ஆர்வலர் உன் கண்ணீர் பூசல் தரும். இது என்ன புரியுது உனக்கு? பூசணியா தருணியா? பூசணியா 10 பூசணியா எங்க வாயில விட்டு மலக்குது. இப்ப அவர் உனக்கு ஆதரவா பேசினாருல, அதுதான் திருக்குறள் சொன்னேன். அன்பை தாழ்பால் வைத்து அடித்தாலும் அது அடைக்க முடியாதுப்பா. மனத்தை அடக்க முடியுமா? ஐயம்மா, அது என்ன கேட்காதமா? தெரியாது. நீ கேட்டீங்கன்னா மட்டும் உங்காட்டு. சரி மாமா. சரி மாமா. என்னுடைய கணவர் யார் தெரியுமா? எனக்கு திருமணம் முடிந்துட்டுப்பா. என்னுடைய திருமணம் முடிந்து விட்டது. முடிஞ்சுச்சா? ஆமா. நல்லதுமா. என்னுடைய கணவர் யார் தெரியுமா? என்ன கேட்டுங்கடா? நானே சொல்லி விடுகிறேன். யாரு? வரை மாலை